நம்ம எல்லாருக்கும் சேவை செய்ய சொல்லி நம்ம ஆணையிடுவோம் அவர்கிட்ட. எங்களுக்கு சேவை செய்யணும் நீ அப்படின்னு கண்டிப்பாக செய்ய அவர் தயாரா இருக்கிறார். நம்புறீங்கல்ல? போட்டீங்கல்ல? 23ஆம் தேதி நம்ம மிஸ்ராயாக்கு ஓட்டு போட்டு விசிச்சினதை சட்ட வச்சு நம்மளோட நல்ல வெற்றி வேட்பாளர் விஜய் நிக்க வைக்கிறோம். நம்ம விஜய் உட்கார வைக்கிறாங்க சிம்மாசனத்துல. மிஸ்ராயாவை ஜெயிக்க வைக்கிறோம். ஏன்னா மிஸ்ராயா மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ளவரு எதுவுமே எல்லாமே நல்லது செய்யறாரு. அவருக்கு நம்ம ஒரு சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவரை நம்மளோட தலைவனாக்குனா அவர் எவ்வளவு நம்மளுக்காக சேவை செய்வாரு, எவ்வளவு நம்மளுக்காக நல்லது செய்வாரு அப்படிங்கறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. அந்த கற்பனை எல்லாம் நம்ம 23ஆம் தேதி அன்னைக்கு மிஸ்ரா ஐயாக்கு சின்னத்தில் ஓட்டு போட்டு நம்மளோட தலைவனாக்கலாம். சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னா நம்மளோட வருமானம், நம்மளோட வீட்டுல இருக்கிற குழந்தைங்க, சின்ன பசங்க, அவங்களோட எதிர்காலம் எல்லாமே நல்லா இருக்கணும்னா, அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு நாம இந்த வர 23ஆம் தேதி எலெக்ஷன் அன்னைக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நம்ம மிஸ்ரா ஐயாவை ஜெயிக்க வச்சு தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர் யாரு? நம்ம எங்க நம்ம எல்லாருடைய உள்ளாடிக்கிற விஜய ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பார்ப்போமே என்ன நடக்குதுங்கிறது. அதுக்கப்புறம் பார்ப்போமே. லஞ்சத்தை வாங்கிப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. முக்கியமா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. இதை விட வேற என்னங்க முக்கியம் வேணும்? ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா இதை விட வேற என்ன முக்கியம் வேணும்? நம்ம வருங்காலம் நம்ம வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் அவங்க பத்திரமா வீடு வந்து சேரணும். முக்கியமா பெண்கள் வெளியில போனாங்கன்னா பாதுகாப்பா வீடு வந்து சேரணும். இப்ப நடக்கிற அப்படியே இருக்கு. நீங்களும் பாக்குறீங்கல்ல, எவ்வளவு விஷயங்கள் கேட்கறீங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமா இப்ப இல்லையே. நாம வீட்டுல நல்லதா இருக்கணும்னா நம்மளுக்கு சேவை செய்யற ஒருத்தர் நல்லவா இருக்கணும். அந்த நல்லவர் தான், அந்த சேவை செய்யறாங்க நல்லவர் தான் நம்ம தளபதி விஜய் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. இங்க இருக்கிற நிறைய குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க. நீங்களாம் தான் முக்கியமா வீட்டுக்கு போய் வீட்டுல இருக்கிற அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லணும், மறக்காம என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடணும். அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? நம்மளோட அடுத்த முதல்வர் யாரு? யார்கிட்ட கொடுக்கணும்? பாப்பாவா? உங்க சின்னம் விசில் சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம், வெற்றி சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம், தளபதியின் பேர் ஆதரவு பெற்ற சின்னம் விசில் சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம். மக்களே மறவாது, வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி என்று மறக்காமல் உங்களது பொன்னாள் நீங்களாம் ரொம்ப விசாரிச்சுங்கிறத எப்படி நிரூபிக்கணும்? 23ஆம் தேதி அன்னைக்கு நிர்வகிக்கணும். ஓகேவா? அப்பதான் அவருக்கு உண்மையிலே தெரியும் எவ்வளவு அக்கறை நீங்களா ஒரு நாள் வச்சிருக்கீங்கன்னு. மறந்துடாதீங்க. 23 விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுற நம்மளோட எதிர்காலம் நம்ம கையில இருக்கு. ஓகே, தேங்க்யூ.